உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். எரேமியா 31:25. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். For I have given rest to the weary and joy to the sorrowing. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோர்ந்து போய் அமர்ந்து கொண்டிருக்கின்ற, வேதனையில் இருக்கின்ற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் உங்களை ஆறுதல் படுத்த போகிறேன். உங்களுடைய சோர்வில என்னுடைய பிரசன்னம் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்க போகிறது. புது பலன் அடைய போகின்றீர்கள். காரணம், நான் உங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறேன். உங்களை நான் சந்தோஷம் அடைய பண்ணும்படியாய் உங்கள் ஆத்துமா எப்பொழுதும் பூரணமாய் சம்பூர்ணமாய் என்னுடைய சமாதானத்தினாலும் என்னுடைய கிருபையினாலும் என்னுடைய மகிழ்ச்சினாலும் நிறைந்திருக்கும்படியா நான் விரும்புகின்றேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனவேதான் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்கிறார். மகனே, என் அன்பு மகளே, ஏன் நீ சோர்ந்து போயிருக்கிறார்? தேவனை நோக்கி பார். அவருடைய வார்த்தையை முழுவதுமாய் நம்பி விசுவாசி. அப்பொழுது அவர் உனக்கு தைரியத்தை கொடுப்பார். அவர் உனக்கு பலனை கொடுப்பார். ஆமென். கர்த்தர் உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாய் உங்களுக்கும் எனக்கும் தெய்வீக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும்படியாய் அவர் விரும்புகிற தேவனாய் இருக்கின்றார். ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த நாளில உங்களுடைய துக்கங்களை அவர் சந்தோஷமாய் நிச்சயமாய் மாற்றுவார். கர்த்தர் அப்படியே அவர் செய்வார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை பற்றி கொள்வோம். அவர் ஒவ்வொரு நாளும் உங்களோடும் என்னோடும் இருப்பார். நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு கூட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆம், எனக்கு பிரியமான தேவஜனமே, உங்களோடு கூட இருக்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவருடைய பெயர்தான் இயேசு கிறிஸ்து என்ற இம்மானுவேல். அவர் நம்மை விட்டு விலகுவது இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. உங்களையும் என்னையும் தேற்றுவதற்காக நம்மை வழிநடத்தும்படியாய், சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கின்றார். எனவே நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆமென். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று. எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே தேவன் உங்களுடைய இருதயத்தை அவர் இந்த நாளிலே தன்னுடைய சம்பூர்ண மகிழ்ச்சினாலும் சமாதானத்தினாலும் அவர் நிரப்புவாராக. உங்கள் இருதயம் துவலாமலும் கஷ்டப்படாமலும் இருக்கும்படியாய் அவர் விரும்புகின்றார். எனவே உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை நிரப்புவார். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி ராஜாவே. ஆமாப்பா, ஒருவரும் அப்பா கஷ்டப்படாதபடி, ஒருவரும் ஆண்டவரை வேதனைப்படாதபடி, சஞ்சலப்படாதபடி, ஆண்டவரை கலங்காதபடி, கண்ணீர் விடாதபடி ஒவ்வொருடைய ஆத்துமாவையும் அப்பா நீ சம்பூர்ணம் அடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நீர் நிரப்புவதற்காக உமக்கு நன்றி ராஜாவே. நன்றி அப்பா, நீர் ஜீவிக்கிறபடினால் நாங்களும் ஜீவிப்போம் என்ற ஒரு நம்பிக்கையோடு வாழ்வதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. Jesus loves you. Amen.